ஒரு சிறந்த காதலில் ஒளிந்திருக்கும் அன்பு, எதிர்பார்ப்பே இல்லாத அர்ப்பணிப்பு, ஆயிரம் கதைகள் சொல்லியும் தீராத காதலின் வரிகள், அவருடைய அழகு, அலங்காரம் அனைத்தையும் வர்ணனை செய்யக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அழகான காதல் சட்டென்று மாறும் வானிலை போல அந்த காதலியின் பிரிதலுக்கு பிறகோ அல்லது மறைவுக்கு பிறகோ அது தரக்கூடிய தனிமையும் சோகமும் உலக தரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சிறந்த காதல் கவிதைகளில் ஒன்றாக கலீல் ஜிப்ரானின் முறிந்த சிறகுகள் என்ற காதல் கவிதையை நமக்கு புரியக்கூடிய வகையில் நமது தமிழ் இலக்கிய எழுத்தாளர் துறவி என்பவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த கவிதை உண்மையிலேயே அந்த புனிதமான உண்மையான மகத்துவத்தின் காதலை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய வரிகளாகவே இருந்து கொண்டிருக்கிறது. காதல் என்கின்ற வெறும் வார்த்தைகளை தாண்டி அது ஆழ் மனதில் இருந்து தோன்றக்கூடிய ஒரு புதுவிதமான உத்வேகமும் அன்பின் வெளிப்பாடாகவே இந்த வரிகள் நமக்கு காண்பிக்கிறது. தனிமை என்பதும் காதலின் பிரிதல் என்பதும் வெறும் நிகழ்வாக இல்லாமல் அது மிகப்பெரிய ஆறா வடுவாகவே அமைந்திருக்கும் என்பதும் இந்த வரிகளில் புரிந்தது. மெழுகுச் சுடலில் எரிந்த மயில் இறகு. உலகம் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கும் சிறந்த காதல் கதைகளில் கலீல் ஜிப்ரானின் முறிந்த சிறகுகளும் ஒன்று. இது 2 தேன் துளிகள் கண்ணீர் துளிகளாக ஆன கதை. மெழுகுச் சுடரில் ஒரு மயிலிறகு எரிந்து போன கதை. ஒரு வானவில் விறகாக்கி கருகிய வேதனை. ஒரு பனித்துளி பிணத்தின் உதட்டில் விழுந்த பரிதாபம். ஒரு கற்பூரம் கழிப்பறையில் எரிந்த அவலம். மூங்கில் என்று ஒரு புல்லாங்குழலை யானை தின்றது. விதி சந்தன கிண்ணத்தில் சிகரெட் புகைகளை நிரப்பியது. இது போதும் இந்த புத்தகம் குறித்ததற்கு. ஒரு மகா கவியின் கண்ணீரும் தேனும் கலந்து எழுதிய கவிதையை தமிழில் எழுத நான் தவம் செய்திருக்க வேண்டும். அன்புடன் துறவி.